நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் நம்ம புக்கில் இல்லாததெல்லாம், அதாவது அவுட் ஆஃப் என்சிஆர்டி எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோவில். இந்த இதில் வந்து சில டிசீசஸ் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லேயும் வரும். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கங்கிறத பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் நம்ம பாடியில் உள்ள செல்ஸோ இல்லை ரிசப்டாஸோ இல்லை செல்லுலார் காம்போனன்ட்ஸ் ஏதாவது ப்ரோட்டீன்ஸோ வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா அதுதான் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். ஜாயின்ஸில் உள்ள டிஷ்யூ லைனிங் இம்யூன் சிஸ்டம் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் வந்து ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அடுத்து சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரோமேட்டசிஸ் இல்லைனா SLE. இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து காமன், பட் நம்ம இந்தியாவில் வந்து இப்போ தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மல்டி சிஸ்டம் இன்வால்மெண்ட் அப்படின்னா நிறைய ஆர்கன்ஸை வந்து இது டேமேஜ் பண்ணும், எஸ்பெஷலி கிட்னி அண்டு ஹார்ட். இம்யூன் சிஸ்டம் இந்த எல்லா ஆர்கன்ஸுமே வந்து கண்டிப்பாக டேமேஜ் பண்ணிடும். கிட்னி ஃபெயிலியர் கண்டிப்பாக இருக்கும். டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், பேங்க்ரியாஸில் உள்ள பீட்டா செல்ஸ்க்கு ஆப்போசிட்டாக வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இன்சுலின் ப்ரொடக்ஷன் சுத்தமாக வந்து இருக்காது. மயஸ்தீனியா கிரேவஸ், நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் அந்த மசிலுக்கு மேலே வந்து அசிட்டைல் கோலின் ரிசப்டார்ஸ் வந்து இருக்கும். இந்த ரிசப்டார்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஆன்டிபாடிஸ் வந்து வரும். ஸோ அதனால் வந்து என்ன ஆகும், இப்போ பிளாக் ஆகிடும். அசிட்டைல் கோலின் வந்து அந்த ரிசப்டாரில் பைண்ட் ஆகாது. ஸோ இங்கே வந்து மசில் கன்ட்ராக்ஷன் வந்து நடக்காது. இம்யூன் சிஸ்டம் தைராய்டு செல்ஸை வந்து அட்டாக் பண்ணும்போது ஹஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் வந்து ஹார்மோன்ஸ், தைராய்டு ஹார்மோன்ஸோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கிரேவ்ஸ் டிசீஸ், இதில் வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து தைராய்டு செல்ஸை தான் அட்டாக் பண்ணும். ஆனால் இதில் தைராய்டு ஹார்மோன்ஸோட அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இம்யூன் சிஸ்டம் மெலனோசைட்ஸை வந்து அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா விட்டிலிகோ அப்படிங்கிறது வரும். அதாவது ஒயிட் ஸ்கின் கலரெல்லாம் போய் ஒயிட் பேச்சஸாக வந்து ஃபார்ம் ஆகிடும். அடுத்து இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்கின் செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணும்போது சோரியாசிஸ் வந்து வரும். அதாவது ஸ்கின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே திக்கா பேச்சஸ் தடிமனாக வந்து மாறிடும். ஜோக்ரன் சிண்ட்ரோம், பாடியில் உள்ள எக்ஸோக்ரைன் கிளான்ஸ், அதாவது டக்ட் உள்ள கிளான்ஸ், எஸ்பெஷலி சலைவரி கிளான்ஸ் அண்ட் லாக்ரிமல் கிளான்ஸ் வந்து இம்யூன் சிஸ்டம் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த சிண்ட்ரோம் வந்து வரும். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா சலைவா செக்ரீஷன் இருக்காது, டியர்ஸ் செக்ரீஷன் வந்து இருக்காது. அடிஷன்ஸ் டிசீஸ், இது வந்து அடினல் கார்டெக்ஸை வந்து இம்யூன் செல்ஸ் வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா வந்து இந்த டிசீஸ் வரும். பெர்னிஷியஸ் அனீமியா, ஸ்டொமக்கில் வந்து இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃபேக்டர் தான் வந்து விட்டமின் B12. அதாவது விட்டமின் B12க்கு இன்னொரு பேர் எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர். இதோட வந்து பைண்ட் ஆகி வந்து அப்சார்ப் ஆகும். ஸோ இம்யூன் சிஸ்டம் வந்து இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த லைனிங்கே வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ இங்கே என்ன ஆகும், விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்கும். அதனால வந்து ஆர்பிசிஸ் எல்லாம் வந்து மெச்சூர்ட் ஆகாமல் நல்லா பெருசாக இருக்கும். அனீமியா வந்து இருக்கும். மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், நர்வ்ஸை சுற்றி உள்ள மைலின் ஷீத்துக்கு ஆப்போசிட்டாக வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம்.